திமுக பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழாவாகட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பல்லர், பறையர், சக்கிலியர், நாயுடு, கவுண்டரு, ஓர வஞ்சம் இல்லாம எல்லாத்தையும் கூப்பிடுவான். ஆனா ஒருத்தங்களை மட்டும் ஓர வஞ்சம் பண்ணுவாங்க இந்த நாட்டில் எல்லா கட்சிகளும். யார? முத்திரையர் மக்களை மட்டும். ஏன்? தேர்தல் நேரத்தில் போய் அவனுக்கு 200 ரூபா கொடுத்துட்டா போதும், 100 ரூபா கொடுத்தா போதும். செட்டியாருக்கு ரெட்டியாருக்கு 2000 ரூபா கொடுக்கணும், முதலியாருக்கும் கவுண்டருக்கும் 2000 ரூபா 1000 ரூபா கொடுக்கணும். ஆனா வளையம் போய் இருந்தா வச்சுங்களேன், கடல் ஓரத்துல ஏதாச்சும் குடிசையிலப்பா அவனுக்கு மட்டும் ஒரு 100 ரூபா கூட 200 ரூபா கூட ஓட்டு போட்டுருவான் வளையம். அது செட்டியார் தருவா 1000 ரூபா கொடுப்பா. நாயுடு தருவது அதுக்கு 1000 ரூபா கொடு. நாயுடு தான் ஓட்டு போட மாட்டான், 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போடுவான். வளையரு 200 ரூபா கொடுத்த ஓட்டு போடுவான். அந்த காலம் மாறிவிட்டது. இந்த கட்சிகளுக்கு இந்த ராமேஸ்வரம் மண்ணிலிருந்து சொல்ல விரும்புவது என் மக்களுக்கான அறக்கூவல். இந்த தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் எனக்கான தலைவன் உருவாகிவிட்டான், எனக்கான கட்சி உருவாகிவிட்டது. தேசியம் பேசுகின்ற கட்சி, திராவிடம் பேசுகின்ற கட்சிகள் சாதியை பார்த்து மட்டுமே சீட்டு கொடுக்கிறார்கள். சாதியை நிர்ணயித்து எந்த ஒரு தலைவன் பின்னாடி மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை தான் கூட்டணியில் சேர்த்துக் கொள்கிறான். அவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு தரான். ஜாதியை பார்க்கிறான், ஜாதியை பார்க்கிறான். திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் எனக்கான தலைவன் உருவாகிவிட்டார். கே செல்வகுமார் அவர்கள் எனக்கான கட்சி தமிழர் தேசம் கட்சி. இனி எனக்கு ரெட்டலை தேவையில்லை, உதய சூரியன் தேவையில்லை, தாமரை தேவையில்லை, கை சின்னம் தேவையில்லை. தமிழர் தேசம் கட்சி யாரை காமிக்கிறதோ, யாரை நிப்பாட்டுகிறதோ, என்னுடைய வாக்கு அது எனக்கு மட்டுமே. வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் தான் நம்முடைய இலக்கு. தாய்மார்களே, வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் சகோதரர்கள் எல்லாமே சொன்னாங்க. வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இந்த ஆண்டு இறுதியிலும் 2025 ஜனவரியில் நடக்க போகுது. ஒரு ஆண்டு காலம், நமக்கு 10 மாசம் என்ன இருக்கு. இப்பவே நம்ம வேலை செய்யணும். பாராளுமன்ற தேர்தல் வரும் போறோம். அங்க மோடி ஜெயிக்கிறாரு, ராகுல் ஜெயிக்கிறாரு, எந்த மண்ணாங்கட்டியும் நடக்க போறது இல்ல. உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நமக்கு மெயினா இருக்கணும். வர உள்ளாட்சி தேர்தல்ல என் தாய்மார்களும் சகோதரர்கள் பெரியவர்களும் வார்டு மெம்பர்ல இருந்து பஞ்சாயத்து பேரூராட்சி பஞ்சாயத்து தலைவர்கள் அனைத்தும் நிக்கணும். நம்மளுடைய ஓட்டு நம்ம ஓட்டு போட்டா போதும். அதிகார சுவையை நம்ம சுவைக்க வேண்டும். வளையன் வளையன ஆள வேண்டும். 10,000 கோடிகள் ஒதுக்கப்படுகிறது. வீடு இல்லாமல், பட்டா இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக, பல்லாண்டு காலமாக இந்த ராமேஸ்வரத்தின் பூர்வ குடி சொல்றமே, தமிழகத்தின் பூர்வ குடி, மூத்த குடி, மூவேந்தர்களுக்கும் மூத்தவன் நம்ம. பட்டா இல்லாம இருக்கும் எல்லா ஊர்லயும். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் 10 பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுகளையும் பேசணும். அதான் இது 30வது இடப்பங்கீடு உரிமை கூட்டத்தில் இதான் பேசுறோம். இந்த ராமேஸ்வரத்தின் பூர்வ குடி பட்டா இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான், வீடு இல்ல. ஆனா இந்திரா காந்தி காலத்திலிருந்து 50 ஆண்டு காலமாக ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் இருக்கு. இப்ப மோடி கவர்மெண்ட் வரைக்கும் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் நினைத்திருந்தால், இந்த எம்எல்ஏ நினைத்திருந்தால், இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நினைத்திருந்தால் எவ்வளவு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம். அவங்க 2 பேர்த்த விடுங்க. இந்த பஞ்சாயத்துல, இந்த பேரூராட்சியில, ராமேஸ்வரம் பேரூராட்சியா நகராட்சி, ராமேஸ்வரம் நகராட்சி சேர்மன் நினைத்திருந்தால் எவ்வளவு வீடுடா கட்டி கொடுத்திருக்கலாம். இந்த 50 வருஷத்துல எந்த கட்சியோட, திமுக அதிமுக எவ்வளவு வேணா நீ ஜெயிச்சு இருந்திருக்கோ. எத்தனை ஆண்டுகள் திட்டம், கலைஞரோட வீட்டு வசதி திட்டம், ஜெயலலிதாவோட பசுமை வீடு திட்டம், இப்ப மோடி ஸ்கீம் செய்ய மாட்டான், செஞ்சு தர மாட்டான். அதற்கு நாம் ஆள வேண்டும். நமக்கான கட்சி வந்துருச்சு, தமிழர் தேசம் கட்சி. ஒவ்வொரு சாதிகளும் எனக்கான தலைவன்,
எனக்கான கட்சி என்று பிடித்ததால் என்று எம்எல்ஏ எம்பி இருக்கா கூப்பிட்டு இன்னைக்கு சீட்டை முடிச்சுட்டாங்க. திமுக பாத்தீங்களா திமுக சாதிக்கு ஒரு சீட்டு, மதத்துக்கு ஒரு சீட்டு. திமுக எங்கடா சாதி இல்ல, மதம் இல்ல, எங்கடா சமூக நீதியை நொட்டுறீங்க? ஆனா முத்திரையர்லாம் உங்களுக்கு ஓட்டு இனிக்கும், சீட்டு கொடுத்தா கசக்குமா? எவன் ஜெயிக்கிறான் எவன் தோற்கிறான் கையில, என்ன தமிழக தேசம் கையில, தமிழக தேசம் நிர்ணயிக்கிறவனே வெற்றி பெறுவான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.